السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்பியாவுடைய வகுப்புகளில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இரண்டாவது பாடம் அகீதாவுடைய பாடம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நாம் அகீதாவில் தெரிவு செய்திருக்கக்கூடிய நூல் என்ன சொல்லுங்க, நூலுடைய பேரை மட்டும். மஆலிமுத் தௌஹீத், தௌஹீதின் அடையாளங்கள் என்ற நூலை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அதில் ஆசிரியர் ஷேக் அப்துல் ரஸாக் அல் முஹ்சின் அல் பதர் ரஹிமஹுல்லா ஹஃபிதஹுல்லா அவர்கள் முக்கியமான சில பாடங்களை இந்த நூலிலே தொகுத்திருக்கிறார்கள். அதிலே முதல் பாடம் நம்ம பார்த்தோம். முதல் பாடம் 2 வகுப்பில் நாம் என்ன செஞ்சோம், பார்த்து முடித்தோம். அந்த பாடத்துடைய அந்த தலைப்பு மட்டும் சொல்லலுமா? தௌஹீதின் ஹஸாயிசு தௌஹீத் வல் ஃபதாயில் ஃபதாயிலுஹு என்ற தலைப்பு நாம் பார்த்தோம். இரண்டாவது தலைப்பு இரண்டாவது பாடமாக நாம் பார்க்க இருப்பது ஹத்து தௌஹீதி வ ஹகீகத்துஹு. ஹத்து தௌஹீதி வ ஹகீகத்துஹு. ஹத்து தௌஹீத், தௌஹீதுடைய ஹத்துன்னு சொன்னால் இவ்விடத்தில் ஆசிரியர் எதை குறிப்பிட்றான்னு சொன்னால் விளக்கம், தாரீஃப். தௌஹீத் என்று சொன்னால் என்ன, வ ஹகீகத்துஹு. நம்ம அந்த தலைப்பை நாங்கள் பாடத்தோட விபரமாக பார்க்கும் பொழுதுதான் அந்த தலைப்பு என்ன சொல்ல வருது நமக்கு புரியும். அப்போ ஹத்து தௌஹீத் வ ஹகீகத்துஹு என்று சொன்னால், தௌஹீத் என்று சொன்னால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி ஆசிரியர் இந்த பாடத்திலே குறிப்பிடுவார். அன்புக்குரியவர்களே, பாருங்க, தௌஹீது, தௌஹீத் என்று சொன்னால் கருத்து என்ன சொல்லுங்க? ஒருமைப்படுத்துதல். ஒருமைப்படுத்துதல் என்பதற்கு தான் தௌஹீத் என்று சொல்றது. அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்கு தான் தௌஹீத் என்று சொல்வது. தௌஹீத் என்ற வார்த்தை பாருங்க, மஸ்தருன் லில் ஃபிஅலி வஹத யுவஹிது தௌஹீதன். இந்த தௌஹீத் என்றது எந்த வார்த்தையிலிருந்து வந்த மூலச்சொல்? மஸ்தருல் லில் ஃபிஅல் வஹத யுவஹிது என்ற ஃபிஅலிலிருந்து எடுக்கப்பட்ட மூலச்சொல் தான் இது தௌஹீத் என்ற வார்த்தை. வஹதன்னு சொன்னா அப்ப என்ன கருத்து? நஹு சர்ஹ் படிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. வஹதன்னு சொன்ன என்ன கருத்து? ஒருமைப்படுத்தினான், ஏகத்துவப்படுத்தினான் அல்லது ஒருமைப்படுத்தினான் என்ற கருத்து. அப்ப தௌஹீத் என்று சொன்னால் ஒருமைப்படுத்துதல். வஹுவ அஸ்லுன் யதுல்லு அலல் இஃப்ராத். இந்த தௌஹீத் என்ற வார்த்தை இதுதான். இஃப்ராத் என்று சொன்னா அதுவும் அதே கருத்து தான், ஃபர்த். ஒருமைப்படுத்துவதற்குரிய அடிப்படையான வார்த்தை இதுதான். அல்லாஹ் ஒருவன் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை இதுதான். தௌஹீதுல்லாஹி, அப்ப அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்று சொன்னால் இஃப்ராதுஹு சுப்ஹானஹு வ தஆலா வ நஃப்யு ஷரீகி அன்ஹு ஃபீ ஹுகூகிஹி ஜல்ல வ அலா வ ஹஸாயிஸிஹி ஃபலா ஷரீக லஹு ஃபீ ஷைஇன் மின் ஹஸாயிஸிஹி வலா ஃபீ ஷைஇன் மின் ஹுகூகிஹி சுப்ஹானஹு வ தஆலா அலா இபாதிஹி. அது கொஞ்சம் விவரமா சொல்றார் ஆசிரியர். அப்ப அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்று சொன்னால் என்ன என்றால், அதாவது தௌஹீதுல்லாஹ் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் இஃப்ராதுஹு, அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதாகும். வனஃபியு ஷரீகி அன்ஹு, இன்னும் எப்படி என்று சொன்னால் அவனுக்கு நிகராக வரக்கூடிய அனைத்தையும் நஃபி என்று சொன்ன மறுப்பதாகும். அப்ப அல்லாஹ்வை மட்டும் ஒருமைப்படுத்த வேண்டும், அவனுக்கு எந்த ஒரு நிகரும் இல்லை என்று, நிகர் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், அதாவது நாங்கள் மறுக்கணும். அன்புக்குரியவர்களே, இதில் ஃபி ஹுகூகிஹி, அல்லாஹ்வுடைய உரிமைகளில் கடமைகளில், வஹஸாயிஸிஹி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய விடயங்களில்,
நான் பின்னால் போகும்பொழுது இன்னும் தெளிவாக விளங்கும். அப்போ அல்லாஹ்வுடைய உரிமைகள், அல்லாஹ்வுடைய விடயங்களில் என்ன சொன்னால் வணக்க வழிபாடுகளில் அப்போ அல்லாஹ் ஒருமைப்படுத்தணும். வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு நிகராக நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. ஹசாயிஸ் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன், இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கக்கூடியவன், அனைத்து விடயங்களும் யாருக்கு மட்டும் சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு மட்டும். இதை நாம் அல்லாஹ் ஓர்மைப்படுத்தணும். அப்போ இந்த விடயங்களில் அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லைன்னு நம்ம என்ன செய்யணும், மறுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆசிரியர் சொல்றாரு ஃபர் ருபூபியத்து. ருபூபியத்துன்னு சொன்னால் வாங்கதா, ருபூபியத்துன்னு சொன்னால் பின்னாலே அந்த தௌஹீதுடைய வகைகளை கொண்டு வர ஆசிரியர் இவரத்தில் ஆரம்பமாக சுருக்கமாக சொல்றாரு ஃபர் ருபூபியத். இப்போ ரப்பன்ற வார்த்தையில தான் ருபூபியத் வந்தது. ரப்பன்னு சொன்னா படைத்து பரிபாலிக்க கூடியவன். அப்ப அந்த ருபூபியத் என்பது வஹிய தஸர்ருஃபு ஃபீ ஹாதல் கௌனி ஹல்கன் வ ரிஸ்கன் வ இஹ்யாஅன் வ இமாதத்தன் வ தத்பீரன் ஹாதா மின் ஹஸாயிஸில்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த பிரபஞ்சத்திலே படைத்தல், ஹல்கன்னு சொன்ன படைத்தல், வரிஸ்கன்னு சொன்ன உணவளித்தல், ரிஸ்க் வழங்குதல், வ இஹ்யாஅன் அனைத்து படைப்புகளையும் உயிர்ப்பித்தல், வ இமாதத்தன் மரணிக்க செய்தல், வ தத்பீரன் இந்த எல்லா பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திற்கு கூடிய படைப்புகளை தத்பீரன் சொன்ன திட்டமிட்டு நிர்வகிக்கக்கூடியவன், நிர்வகிக்கக்கூடிய அனைத்தை செய்யக்கூடிய அல்லாஹ். ஹாதா மின் ஹஸாயிஸில்லாஹி அஸ்ஸ வஜல். இவை அனைத்தும் யாருக்கு மட்டும் சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானவைகள். அதேபோன்று அஸ்மாஉல் ஹுஸ்னா வசிஃபாத்துல் உல்யா, அல்லாஹ்வுடைய அழகான பெயர்களும் அதே போன்று அவனுடைய உயரிய பண்புகள் தன்மைகளும் மஷீஅத்துஹு நாஃபிதத்து வ குத்ரத்துஹு ஷாமிலத்து. ஆசிரியர் சொல்றாரு என்ன சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும், இந்த உலகம் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அது யாருக்கு மட்டும்தான் சொந்தம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. அப்ப இந்த விடயங்களில் ஃபமன் ஜஅல லி அஹதி மினல் மஹ்லூகாத்தி ஷைஅன் மின் ஹஸாயிஸில்லா, அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள விடயங்கள்ல யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒருவருக்கு அதை அவர் இருக்கும் என்று சொன்னால், அதை ஆக்கினால், அப்ப அல்லாஹ்வும் படைக்கக்கூடியவன், அல்லாஹ் அல்லாத இன்னும் உள்ளவர்களும் படைக்கக்கூடியவர். ஒருத்தன் அந்த அல்லாஹ்வுடைய பண்பை யாரு கொடுக்காரு, அல்லாஹ் அல்லாதவரு கொடுக்காரு. அப்போ ஒரு கூட்டம் கொண்டு வரார், அப்படியா இல்லையா, ஒரு நிகரை கொண்டு வந்தால் நக்கதா பிதாலிக்க தௌஹீதஹு, அவர் அதன் மூலமாக அவருடைய தௌஹீதை நக்கதன்னு சொன்ன முறித்து விட்டார். அப்ப தௌஹீத் என்ன தெரியும், அது முறிந்து விடும் என்று ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்க, வஹுகூக்குல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா அலல் இபாதி. ஆசிரியர் சொல்கிறார் அடியார்களுக்கு, அடியார்கள் நம்மீது அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னார். அடியார்களாகிய நமக்கு நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சொல்லுங்க, என்ன கடமைகள்? ஐ யஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதன் அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்குள்ள நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்ன? அவனை மட்டும் வணங்க வேண்டும். வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆன்னு சொன்ன அவனுக்கு எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இணையாக்க கூடாது. இது ஒரு ஹதீஸ்ல வருது பாருங்க, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கீழே நம்பரும் போட்டிருக்கு. இது ஒரு பிரபலியமான ஹதீஸ் தான், நம்ம அதிகமாக கேட்ட ஒரு ஹதீஸ் தான். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியாக கேட்டு பதில் சொன்ன ஹதீஸ் தான் இது. என்ன சொல்றாங்க? யா முஆத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா முஆத், முஆதே, தத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹி. இரண்டு கேள்வி கேட்குறாங்க. முஆதே, தத்ரி நீ அறிவாயா, மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்ன என்பது தெரியுமா? வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹி, இரண்டாவது அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுக்கு அடியார்களின் மீது இருக்கக்கூடிய கடமைகள். அப்ப ரெண்டு கடமை வருதா இல்லையா? ஒன்று, முதலாவது கடமை என்ன சொல்லுங்க,
இந்த ஹதீஸ்ல அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது என்ன? அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இது அல்லாஹ் வஹியாக நபியாளுக்கு அறிவித்து கொடுத்தது. அதுதான் நபியாக சொல்லுவாங்க, அப்படியே இல்லையா? அவங்க சொன்னாங்க, குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃப இன்ன ஹக்கல்லாஹி அலல் இபாத், நிச்சயமாக அடியார்களின் மீது அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஐயஅபுதுல்லாஹ வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதுதான் நம்ம சுருக்கமா நம்ம இதை விளங்கிக்கொள்ளணும். அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னு சொன்னா நபி அவங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஐயஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் என்ன செய்யக்கூடாது? இணையாக்க நிகராக்க கூடாது. வஹக்குல் இபாதி அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு அடியார்கள் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அல்லா யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அன் லா யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணையாக்காத. அப்ப அவனுக்கு எதையும் இணையாக்காட்டி அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? முவஹிதாக இருந்திருப்பார்கள், ஹனீஃபாக இருந்திருப்பார்கள், அப்படியா இல்லையா? தௌஹீதில் உறுதியாக இருந்து வாழ்ந்து மறந்திருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யக்கூடாது? தண்டிக்க கூடாது. இவர்களை என்ன செய்யக்கூடாது? நரகத்திலே தண்டிக்க கூடாது. அன்புக்குரியவர்கள், ஃபல் இபாதத்து ஹக்குன் லில்லாஹி ஃபமன் ஸரஃப ஷைஅன் மின் இபாதத்தி லிகைரில்லாஹ் நகத பிதாலிக தௌஹீதஹு. இப்ப இபாதத் என்பது, வணக்க வழிபாடு என்பது, இபாதத்னு சொன்னா உதாரணங்கள் சார் சொல்லுங்க. தொழுகை, சொல்லுங்க, பின்னால நோன்பு, ஜகாத், துவா, குர்ஆன், வேறு ஏன்னா சில பேர் தூங்குற மாதிரி அதனால கேள்வி கேட்குதா? நேர் அறுத்து பழியிட்டது, உதவி தேடுறது, நேர்ச்சை வைக்கிறது. அப்ப குர்ஆன் ஹதீஸ் மூலமாக இதெல்லாம் இபாதத் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்தும் யாருக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். இதில் எதை ஒன்றாவது நாம அல்லாஹ் அல்லாதவருக்கு நாம் செய்தால் அவருடைய தௌஹீதை அவர் என்ன செஞ்சிட்டாரு? முறித்து விட்டார். அப்ப அவர் எதிலிருந்து போயிடுவாரு? அந்த கலிமத்து தௌஹீதிலிருந்து என்ன செய்ய வெளியே போயிடுவாரு. அன்புக்குரியவர்களே, ஃபத்தௌஹீது, தௌஹீத் என்றால் திரும்ப திரும்ப பாருங்க, நம்ம இதுல உறுதியாக இருக்கணும், விலகிக்கொள்ளது ஆசிரியர் திரும்ப திரும்ப என்ன செய்யறார்? அதே கொண்டு வராரு. தௌஹீத் என்றால் ஹுவ இஃப்ராதுல்லாஹி ஜல்ல வஅலா பிஹுகூகிஹி வ ஹஸாயிஸிஹி. அப்ப அல்லாஹ்வுடைய கடமை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய அவனை நாங்கள் வணங்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய காரியங்களில் நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதாகும். இது தௌஹீத். அப்ப தௌஹீதுக்கு எதிரானது எது? வஷ்ஷிர்க். அப்ப ஷிர்க் என்றால் ஹுவ தஸ்வியத்து கைரில்லாஹி பில்லாஹி அஸ்ஸ வஜல் ஃபீ ஷைஇன் மின் ஹுகூகிஹி அவ் ஹஸாயிஸிஹி. அப்ப ஷிர்க்னு சொன்னா தௌஹீதுக்கு மாற்றமானது. அப்ப அல்லாஹ் வணக்கங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த காரியங்களிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது தௌஹீத் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய வணக்கங்களிலும் அல்லாஹ்வுடைய அந்த காரியங்களிலும் அவனுக்கு இணையாக்குவது என்ன? சமமாக நிகராக்குவது ஷிர்க் என்று ஆசிரியர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, குர்ஆனுடைய சில வசனங்கள் வருது பாருங்க, ஆசிரியர் கொண்டு வா. சூரத்து நிசாவுடைய 36வது வசனம், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நிகராக்காதீர்கள், இணையாக்காதீர்கள். சூரத்துல் இஸ்ராவுடைய 23வது வசனம், வகவா ரப்புக, உங்களுடைய ரப்பு, கதான்னு சொன்ன தீர்ப்பு செய்து விட்டான், அல்லாஹ் தீர்ப்பு செய்து முடித்து விட்டான். என்னண்டா அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது? யாரையும் வணங்கக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது, அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்து விட்டான். அதே போன்று சூரத்துல் பையினாவுடைய 5வது வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை. ஏன்னா அவங்க ஏவப்பட்டதெல்லாம் என்னன்னு சொன்னா இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி வணங்கணும்? முஹ்லிஸீன, எப்படி? டைமுக்கு பள்ளிக்கு போனா பள்ளியில போய் சலா பண்றது, தொழுறது, பள்ளியோட அந்த தர்காவுக்கு போய் அங்கேயுமே துவா கேட்க, அப்படியா? அப்படி ஏவப்பட்டது அப்படி நடக்கவே இல்லையா? பள்ளிக்கு போய் என்ன செய்றாங்க? டைமுக்கு
தொழுறாங்க, அங்கேயும் போய் துவா கேட்குறாங்க. வெளியே வரத்தோட என்ன செய்கிறாங்க, பெரிய ஆரம்பிக்கிற அங்கேயும் போய் என்ன செய்வோம், போய் துவா கேட்போம். இப்படியா ஏவப்பட்டது? அப்படி இல்லை. வமா உமீர் அவர்கள் ஏற்பட்டல இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன, வணக்கத்தை, தீனன்னு சொன்னால் மார்க்கம், அதில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகள் அனைத்தை அவனுக்கு மட்டும் தூய்மையானவர்களாக நிறைவேற்றணும். இஹ்லாஸ். வணக்க வழிபாடுகள் யாருக்கு மட்டும்தான்? இப்ப துவா என்ற வணக்கம் என்று சொன்னா துவா பிரார்த்தனை யாரிடத்துல மட்டும்தான் கேட்கணும்? அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் கேட்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும், எந்த ஒரு கஷ்டமான நிலைமை வந்தாலும், சோதனையான நிலைமை வந்தாலும், நம்ம அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது? துவா கேட்கக்கூடாது. இதே போலதான் ஏனைய வணக்க வழிபாடுகளும். அன்புக்குரியவர்களே, வபிஹாதா வல் ஆயாத்து ஃபீ ஹாதல் மானா கஸீரத்துன், ஆசிரியர் சொல்கிறார், இதே போன்று வந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு நம்ம இணை வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட வசனங்கள் அல் குர்ஆனில் அதிகம் அதிகம். அவன் இவ்வளோ அதிகம் வந்து என்ன செய்கிறாங்க? மக்கள் எங்கே போகிறாங்க? ஷிர்குக்கு போகிறாங்க, ஷிர்கான காரியங்கள் ஈடுபடுகிறார்கள். வபிஹாதா யதபையனு, இதன் மூலமாக தெளிவாகிறது, அன்ன தௌஹீத அக்குசாமுன் சலாசத்துன், தௌஹீதை 3 வகையாக பங்கு பிரிக்கிறார். இது அறிஞர்கள் நம்ம என்ன இப்போ இதற்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், தௌஹீதுக்காரன் அவன் பிரிஞ்சது இல்லாமல் தௌஹீதன் பிரிச்சுட்டான் என்ன சொல்லுவாங்க இல்லையா? தௌஹீதே 3ஆம். ஆனால் என்ன செய்யறல்ல, இங்கே படிக்கிறது எதுவுமே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதுவும் படிக்கிறது இல்லை. வெளியே கேட்டோடனே என்ன செய்யறது? கேட்டு அப்படியே பேசுறது. அப்ப தௌஹீத் நமக்கு இந்த தௌஹீத 3 வகையா சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க, அஹ்சன்த், என்னன்னு சொன்னா அறிஞர்கள் சொல்கிறார்கள், லித்தைசீரி வதஸ்ஹீலில் ஃபஹம், மக்கள் அந்த தௌஹீத் என்றால் என்ன என்பதை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி, அப்படித்தான் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் என்ன செய்ய ஆசிரியர் அல்லாஹ் ஓர்மைப்படுத்தணும். என்னென்ன காரியங்களில் என்னென்ன விடயங்களில் நம்ம அல்லாஹ் ஓர்மைப்படுத்த வேண்டும் என்னத்தை நம்ம என்ன செய்ய தெளிவாக என்ன செய்யணும், விளங்கணுமா இல்லையா? அதனால தான் இப்படி திருத்தி சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப தௌஹீத் 3 வகை, தௌஹீதுல் ருபூபிய்யா வ தௌஹீதுல் அஸ்மாஇ வ ஸிஃபாத் வ தௌஹீதுல் உலூஹிய்யா. அப்ப இந்த 3 தௌஹீத் வகைகள். அன்புக்குரிய நாம இது நம்ம தெரிஞ்ச ஆனந்த படிக்கிறோம், அகீதா படித்தாலே இந்த 3 என்ன செய்யப்படுது, படிக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு நூலோட நாங்கள் படிக்கும் பொழுதோ இந்த படிக்கக்கூடிய நம்ம இந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எத்தி வைக்கக்கூடிய முறையை நாங்கள் படிக்கணும். அங்கதான் இந்த நூலை நாங்கள் முராஜா செஞ்சு நாங்களும் ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும், படித்து கொடுக்கணும், நம்முடைய குடும்பங்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் என்ற அந்த விளக்கத்தோட தெளிவோட நாங்கள் படிக்கணும். முதலாவது அம்மா தௌஹீதுர் ருபூபியா, அறிந்துகொள் தௌஹீதுர் ருபூபியான்னு சொல்ல என்ன கருத்துண்டா, ஃபஹுவ, அவ தௌஹீத் எத்தனை வகைன்னு சொல்லுங்க. முதலாவது என்ன? பின்னால சத்தம் வரவே இல்லை. ஹைர். முதலாவது அப்ப தௌஹீதுர் ருபூபியா, அதை சுருக்கம் ஒருத்தர் வாசிங்க, அவசர சத்தமா. இக்பால் பாய் வாசிங்க. பில்இஅ்திகாதி வஹ்தஹு அல் காலிகுர் ராஸிகு அல் முன்இமு அல் முத்தஸர்ரிஃபு அல்லதி லா ஷரீக லஹு ஃபீ ஷைஇன் மின் ذلك. ஹைர். இது கொஞ்சம் நீளமா தாரீஃப் சொல்லியிருக்காரு, விளக்கம் சொல்லியிருக்காரு. அப்ப தௌஹீது ருபூபியான்னு சொன்னா ஃபஹுவ, அது இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதாகும். பில் இஅ்திகாத்னு சொன்னா உறுதியாக நம்பிக்கை கொண்டு, உறுதியாக நம்பிக்கையுடன் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தணும். எப்படின்னு சொன்னா பி அன்னஹு வஹ்தஹு, அவன் தான் தனித்தவன். எப்படி? அல் காலிகு, படைக்கக்கூடியவன். படைக்கக்கூடிய விடயங்கள் அவனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. படைப்பாளர் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். படைப்பில் அல்லாஹ் மட்டும்தான் என்ன ரப் என்பதை நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்த வேண்டும். அர் ராஸிக் எப்படி?
ரிஸ்க் வழங்கக்கூடியவனும் அல்லாதான். அல் மாலிகண்டா அதிக ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடியவனும் அவன் தான். அல் முன்இம் என்று சொன்னா இது அதே கருத்தான். அருள் வழங்கக்கூடியவன், நியமத்துகளை வழங்கக்கூடியவன். அல் முத்தசர்ரிஃபு என்று சொன்னா இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் இயக்கக்கூடியவன். அவன் மட்டும்தான் என்று உறுதியுடன் நம்பி அவனை ஓர்மைப்படுத்துவதாகும், அல்லாவை ஓர்மைப்படுத்துவதாகும். அல்லது லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு நிகருமில்லை. இப்ப சொல்லப்பட்ட விடயங்கள் எதுலேயும் அல்லாவுக்கு என்னல்ல, எந்த ஒரு கூட்டும் இல்லை, எந்த ஒரு நிகரும் இல்லை, இணை இல்லை என்று நாம் என்ன செய்யணும், உறுதியாக நம்புவதற்குத்தான் என்ன பேர் சொல்லுங்க, தௌஹீதுர் ருபூபிய்யா. குர்ஆனுடைய சில வசனங்கள் ஆசிரியர் கொண்டு வருகிறார். அதில் சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சூரத்துர் ராதுடைய 16வது வசனம், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், மன் ரப்பு சமாவாத்தி வல் அர்தி, வானங்கள் பூமியுடைய ரப் என்றா படைத்து பரிபாலிக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய இறைவன் யார் என்று கேளுங்கள். அவங்க என்ன எப்படி சொல்லுவாங்க, குலில்லா, எப்படி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் என்று சொல்லுங்கள். அடுத்தது 84வது வசனம், குல் நீங்க கேளுங்கள், லிமனில் அரது, இந்த பூமி, வமன் ஃபீஹா, அந்த பூமி இருக்கக்கூடிய அனைத்தும் யாருக்கு சொந்தம் என்று கேளுங்கள், இன்குந்தும் தாலமுன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால். இது அந்த யார்கிட்ட, காஃபிர்கள்ட்ட ரசூல் சல்லல்லாஹு அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னா, சயகூலூன, என்ன சொல்லுவாங்க, அவர்கள் யாரு, இடத்துல மூமின்கள் இல்லை, யாரு அவங்க சொல்லுவாங்க, லில்லா, இந்த பூமியும் பூமி இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவார்கள். திரும்ப குல் நபி நீங்க அவள்கிட்ட கேளுங்க, அஃபலா ததக்கரும், நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டாமா. அப்ப இந்த பூமி இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்னு சொன்னா அப்ப யாரைத்தான் நீங்க வணங்கணும், இதிலிருந்து நல்லுணர்வு பெற்று படிப்பினை பெற்று நீங்க அல்லாஹ் மட்டும்தான் நீங்க வணங்கணும், அப்படி நீங்க சொல்லுங்க. அதே ஒன்று, குல் மன் ரப்பு சமாவாத்தி சபி வ ரப்புல் அர்ஷில் அதீம், வானங்கள் 7 வானங்கள் மகத்தான அரசுடைய ரப் என்று யார் என்று கேளுங்கள், சயகூலூன இல்லா, அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்வார்கள். குல் அஃபலா தத்தகூன், இப்படி நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா. குல் மன் பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன், பாருங்க நபியே நீங்கள் கேளுங்கள், மன் பியதிஹி, யாருடைய கையிலே இருக்கிறது, மலக்கூத்து குல்லி ஷைஇன், அனைத்துடைய இந்த பிரபஞ்சத்துடைய அனைத்துடைய அந்த ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது, வஹுவ, அவன் தான் யுஜீரு, அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறான், அபயம் அளிக்கிறான், வலா யுஜாரு அலைஹி, அவனுக்கு எதிராக, யாருக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக யாரும் என்ன செய்யலாது, பாதுகாப்பு அளிக்க முடியாது. அல்லாஹ் ஒருவருக்கு பாதுகாப்பு அளிக்கல என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லைண்டா ஒட்டுமொத்த உலகம் சேர்ந்தாலும் அவனை என்ன செய்யலாது, பாதுகாக்க முடியாது. இன்குந்தும் தாலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால். அப்ப இந்த வசனம் பாருங்க, அஃபலா ததக்கரூன், நீங்கள் நல்லுறவு பெற வேண்டாமா, அஃபலா தத்தக்கூன், நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா, இன்குந்தும் தாலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால். அப்ப அல்லாஹ் என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்டு நம்முடைய என்ன புத்தியை அல்லாஹு தஆலா தூண்டுகிறான், யோசிக்குமாறு சிந்திக்குமாறு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, சயகூலூன், அவங்க சொல்லுவாங்க, லில்லா, அனைத்து யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரியதான். குல் நபி நீங்க நபி அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஃபஅன்னா துஸ்ஹரூன், அப்ப நீங்க ஏன் அதாவது மயங்கி இருக்கிறீர்கள், அப்படி நீங்க அல்லாஹ்வுக்குன்றீங்க, திரும்ப நீங்க என்ன செய்றீங்க, அல்லாஹ்வோட கூட்டாக்குறீங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய வசனங்கள் ஆசிரியர் கொண்டு வருகிறார். அந்த அடுத்த வசனங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சூரத்துல் காஃபிரில் வரக்கூடிய வசனம் 64வது வசனம், அதே போல் சூரத்து ஜுமரில் 62வது வசனம், ஆசிரியர் இன்னும் சில வசனங்களையும் கொண்டு வருகிறார். முதலாவது தௌஹீதுடைய வகை நம்ம எதை பார்த்தோம், தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுர் ருபூபிய்யா. இதில் ஏதாவது உங்களுக்கு விளங்காத ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போவோம். ஹைர் வல் கிஸ்மு சானி, 2வது வகை தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், தௌஹீது அல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் தன்மைகளை நாம் உறுதியாக நம்பி
அல்லாவை ஓர்மைப்படுத்துவதாகும் என்றால் வஹுவ இஃப்ராதுல்லாஹி பி சுப்ஹானஹு வ தஆலா பி அஸ்மாஇஹில் ஹுஸ்னா வ சிஃபாத்திஹில் உலா அல் வாரிதத்தி ஃபி கிதாபிஹி வ சுன்னதி நபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதான் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்துக்குரிய தாரீஃப் விளக்கம். வஹுவ அது இஃப்ராதுஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாவை ஓர்மைப்படுத்துவதாகும். எந்த விடயத்தில்? பி அஸ்மாஇஹில் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர்களில், அழகான பெயர்களில், வசிஃபாத்திஹில் உலா என்ற அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அவைகளில் அல்லாஹ்வை நாம் ஓர்மைப்படுத்துவோம், உறுதியாக ஏற்று நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதாகும். எப்படியான பெயர்கள்? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் எப்படி தெரியும் சொல்லுங்க? ஒன்று எதில் வந்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கணும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 99 என்பது அறிவிக்கப்பட்டுள்ளதா? அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை யார் மட்டும்தான் அறிஞ்சவன்? அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். 99 என்ற ஒரு ஹதீஸ்ல வருது. அது 99 பேர்களை யார் அஹ்சாஹா கணக்கிட்டு மரணம் செய்வார்களோ, அவருடைய விளக்கம் புரிந்து அது மாதிரி நடப்பார்களோ அவங்க சுவர்க்கம் செல்வார்கள் வருது. ஆனால் 99 பேர்கள் மட்டுமா? அல்லாஹ்வுடைய பேர்கள் அதிகம் என்பதற்கு யாருக்கும் அறிய முடியும் என்பதற்குரிய ஒரு ஆதாரம் இருக்கு. எது? ஒரு துவா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒரு அடியான கவலை ஏற்பட்டால் அல்லாஹும்ம இன்னி அபுதுக் வபுனு அபதிக் துவா வருதா இல்லையா? எப்படி சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? சம்மைத பிஹி யா அல்லாஹ் பிஹி நஃப்ஸக், உனக்கு நீ சூட்டி கொண்ட பெயர்கள். அவ் அன்சல்தஹு ஃபி கிதாபிக், உன்னுடைய வேதத்திலே நீ இறக்கி வைத்த பெயர்கள், அறிவித்த பெயர்கள். அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், உன்னுடைய படைப்புகளில் உன் தூதர்களுக்கு அறிவித்து கற்றுக் கொடுத்த பெயர்கள். அடுத்ததாக அவிஸ்தஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இன்டக், உனக்கு மட்டுமே நீ தெரிவு செய்த பெயர்கள். அது யாருக்கும் தெரியாது. அது இன்னைக்கு யாரு மட்டும்? அல்லாஹ் மட்டும்தான். அனைத்து பெயர்களை கொண்டு கேட்கிறேன். அன் தஜி அலில் குர்ஆன ரபி கல்பி வனூர சதுரி வஜலா ஹுஸ்னி வதஹாப ஹம், இதோ நீல மனதுவா. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அப்ப அல்லாஹ்வுடைய அழகான பெயர்களையும் அவனுடைய பண்புகளும் எதுல வந்தது? அல் வாரிது ஃபி கிதாபி, அவனுடைய வேதத்தில் வந்த வசுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாசருடைய சுன்னாவில் ஹதீஸ்களில் வந்த அந்த பெயர்களையும் பண்புகளையும் உறுதியாக ஏற்று நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். அது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பின்னால் ஆசிரியர் சொல்வாரு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்ட அந்த பெயர்கள் அப்படியே நம்பணும், பண்புகள் சொன்ன தன்மை அப்படியே நம்பணும். நம்ம அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துகளோ நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு ஓமைகள் அல்லது ஒப்பாக்குதல் அல்லது அதுக்கு வேறு வேறு விளக்கங்கள் கொடுக்காம எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே நம்புவதுதான் தௌஹீது அல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அதற்கு ஆசிரியர் அதிகமான அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் பண்புகள் சம்பந்தமாக வரக்கூடிய அதிகமான வசனங்களை ஆசிரியர் கொண்டு வருகிறார். அதில் முதலாவது வசனம் சூரத்து தாஹால வரக்கூடிய வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அடுத்ததாக அல் இஸ்ராவுடைய 110வது வசனம், குலிது உல்லாஹ அவிது உர் ரஹ்மான் ஐயம் மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. குல் நபியே உதுல்லாஹ், அல்லாஹ் என்று நீங்கள் அழையுங்கள். அவிது உர் ரஹ்மான், அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது ரஹ்மான் என்று அழையுங்கள். இது பிரார்த்தனை செய்யும்போது யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் நம்ம அல்லாஹ்வுடைய அழகான பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம், அழையுங்கள். அதாவது ஐயம்மா தது, நீங்க எந்த பெயரை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான பெயர்கள் உள்ளன. அடுத்தது சூரத்துல் எதுல ஹஷர்ல வரக்கூடிய வசனம் 59, அதாவது சூரத்துல் ஹஷர்ல வரக்கூடிய வசனங்கள் இது எத்தனை? 22 24வது வசனம். நீங்க அதான் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பில் பாருங்க. ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிரு சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉ அல் முஸவ்விரு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல்
ஹக்கீம். நீங்க அவசரமாக இதுல வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பேர்களை சொல்லுங்க இந்த வசனங்கள்ல. ஆலிமுல் கைப் வஷஹாதன்னு வருது, அர் ரஹ்மான் அர் ரஹீம் வருது, அல் மலிக் வருது, அல் குத்தூஸ் வருது, அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸவ்விர், அல் அசீஸ், அல் ஹக்கீம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய என்ன பெயர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்களும் இருக்கிறது, பண்புகள் தன்மைகளும். இப்ப உதாரணமா அல்லாஹு தஆலா ஹாலிகுன் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர். அதுல அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? ஹல்க் என்பது தன்மை சிஃபத். ஹாலிகுன் என்றால் அல்லாஹ்வுடைய பெயர் படைப்பாளன். அப்ப அந்த படைப்பாளன் என்ற அந்த பெயர் வரதுக்கு காரணம் படைத்தல் என்ற தன்மை யாருக்கு சொந்தமானது? அப்ப அந்த ஹல்க் என்ற சிஃபத்து அந்த தன்மை அதுவும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சமீஉன் அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவன். அதுல சிஃபத் எது? சம்உன் யாவற்றையும் கேட்கக்கூடிய ஆற்றல் அந்த தன்மை யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்போ உங்களுக்கு அந்த பெயர்களுக்கும் பண்புக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கிட்டா? அப்ப எல்லா பெயர்களிலும் எதிரிக்கு பண்புகள் சிஃபத்துகள் தன்மைகள் அடங்கி இருக்கிறது. மூன்றாவது அன்புக்குரியவர்களே, நாம் இதோடு நிறைவு செய்வோம். அதாவது வல் கிஸ்மு சாலிசு மூன்றாவது வகை தௌஹீதுல் உலூஹியா. அப்படின்னா தௌஹீது ருபூபியா பார்த்தோம், தௌஹீது அல் அஸ்மா சிஃபாத் பார்த்தோம். மூன்றாவது என்ன? தௌஹீதுல் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியா என்று சொன்னால் ஹுவ வஹுவ இஃப்ராதுல்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா பில் இபாதத்தி. இதான் விளக்கம். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதாகும். பில் இபாதத் எதை கொண்டு? இதுல வணக்க வழிபாடுகளில். அவ வணக்க வழிபாடுகள் அனைத்திலும் அனைத்தை யாருக்கு மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்று நாம் அல்லாஹ்வை என்ன செய்யணும்? ஓர்மைப்படுத்துவதாகும். கத்துஆஇ வணக்கம் என்ன? பிரார்த்தனை. வர்ரஜான்னு சொன்ன ஆதரவு வைக்கணும். நம்ம எல்லா எதையும் நம்ம அல்லாஹ்விட்ட மட்டும் தான் ஆதரவு வைக்கணும். நம்ம நன்மைகள் செஞ்சு அதுக்குரிய கூலி யாரு தரணும்? அல்லாஹ் தான். அருள் யாரு தரணும்? மழை யாரு பொழி வைக்கணும்? நமக்கு சுவர்க்கத்தை தரக்கூடியவன். அப்ப எல்லா அனைத்து ஆதரவும் நாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் வைக்க வேண்டும். வல் ஹவுஃப் பயம், வன் நதிர் நேர்ச்சை, வல் தபஹ் அறுத்து பலியிடுதல், வஸ்ஸலா வஸ்ஸியாம் இலா கைரி தாலிக மினல் இபாதத்தி. அதே போன்று இஹ்லாசுத்தீனி லஹு எப்படி வணங்கணும் என்று சொன்னா அவனுக்கு மட்டும் வணக்க வழிபாடுகளை தூய்மைப்படுத்திய நிலைமை நம்ம என்ன செய்ய அல்லாஹ்வை வணங்கணும். அதே போன்று வல் பராஅத்து மினஷ் ஷிர்கி ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ்வுக்கு கூட்டாக்குவதில் நாம் என்ன செய்யணும்? நீங்கியவர்களாக. அப்ப அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடு எந்த ஒரு கூட்டையும் இணையும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ்வை மட்டும் நாம் என்ன செய்யணும்? வணங்குவதற்கு தான் என்ன பெயர் சொல்லுங்க? தௌஹீதுல் உலூஹியா. அதற்கு ஆசிரியர் சில வசனங்களை கொண்டு வராரு பாருங்க. சூரத்துல் பையினால வரக்கூடிய வசனம் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அதே போன்று சூரத்து ஜுமருடைய 3வது வசனம் அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிசு அறிந்து கொள்ளுங்கள் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது அத்தீனுல் ஹாலிஸ்னா தூய்மையான எல்லா வணக்கங்களும். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா அந்த வழிபாடுகளும் தூய்மையான யாருக்கு மட்டும் சொந்தம்? அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும். சூரத்து அதே போன்று சூரத்துல் அன்ஆம்ல வரக்கூடிய வசனம் குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து என்று வரக்கூடிய வசனம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக ஆசிரியர் ஒரு ஹதீஸை கொண்டு வராரு. புகார்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மன்மா தபஹுவ யதுஉ மின் தூனில்லா. அப்ப நீங்க பார்த்துட்டீங்க அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துறது ருபூபியத். அதிலே அடுத்தது அல் அஸ்மா வசிபாத்னு சொன்ன இதுல அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில், உலூஹியத்னு சொன்னா வணக்க வழிபாடுகளில். இந்த மூன்றிலும் அல்லாஹ்வை நாம் ஓர்மைப்படுத்தணும் சொன்னா அப்ப இந்த மூன்றில் எதிலையும் நம்ம யாரு அல்லாஹ்வுக்கு எதையும் என்ன செய்யக்கூடாது? இணையாக்க கூடாது, கூட்டாக்க கூடாது. அப்படி கூட்டாக்கினால் நபியர்கள் சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன? மன்மாத்த யார் மரணிக்கிறாரோ வஹுவ யதுஉ மின் தூனில்லா அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்திலே அவர் அழைத்தவராக. அப்ப நித்தன் எப்படின்னு சொன்னா எப்படி? அல்லாஹ்ட்ட அழைக்காம யாருக்கு? அல்லாஹ்வுக்கு இணையாக்கி ஒருவரை அழைத்து அதே நிலைமையில மரணித்தாள். அதே நிலைமையில அப்ப அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ்வுக்கு செலுத்தாமல் வேறொருவருக்கு செலுத்துறது, அல்லாஹ்வோட சேர்த்து கூட்டாக்கி அல்லாஹ்வுக்கும் வணக்கம் செய்யறது, புதான பிரார்த்தனை சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்கறது,
அவுலியாக்கள்கிட்டையும் போய் கேட்கறது. அப்போ இது தௌஹீதா? இல்லை, இவர் அல்லாவோட கூட்டாக்குறார். இப்படி மரணித்தால் தஹலன்னார, அவர் எங்க செல்வார்? நரகம் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த ஓரிரை கொள்கையில் அகீதாவில் நாம் எப்பொழுதும் உறுதியாக இருக்கணும். அதில் நாம் என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட சாயக்கூடாது. நாமும் தான் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய நண்பர்கள். எனவே நாமும் இதை கற்றுக்கொள்வதோடு என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் எத்தி வைக்கணும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.